ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ ஆரம்பிச்ச உடனே உங்ககிட்ட டைரக்டா 2 கொஸ்டின் கேட்குறேன். அதுல அந்த சென்டென்ஸ் முழுக்க நீங்க சொல்ல வேண்டாம். வார்த்தைகள் மட்டும் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. கொஸ்டின், நான் வீட்ல இருக்கேன். இதுல நானுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருக்காங்க. இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பார்த்துட்டீங்களா? அதே மாதிரி இன்னும் 2 கேள்வி. நாம காருக்குள்ள இருக்கோம். நாமன்ற வார்த்தை என்ன சொன்னீங்க? அதே மாதிரி நம்மளோட கார் வீட்டுக்கு வெளிய இருக்கு. இதுக்கு நம்மோட காருன்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்க? நீங்க யோசிச்ச வார்த்தைகள் எல்லாம் மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்ட்டா, தப்பா, இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் கத்துக்க போறோங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே இத தான் பத்தி படிக்க போறோம். நான்னா என்ன சொல்லணும்? என்னுடையனா என்ன சொல்லணும்? அவன், அவனுடைய, அவள், அவளுடைய இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் கத்துக்க போறோம். ரொம்ப கிராமட்டிக்கலா போகாம ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல சொல்றேன். இந்த வார்த்தைகள்லாம் தான் உங்களுக்கு சென்டென்சஸோட வார்த்தையா வரும். ஒரு முழு வாக்கியம் நீங்க பேச போறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் வார்த்தையா வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அப்ப இது தெரியாம நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ரொம்ப ஈஸியாவே லேர்ன் பண்ணிரலாம். வாங்க இப்பவே வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ். வேற வழியே கிடையாது. நம்ம மனப்பாடமா வார்த்தைகள் வச்சே ஆகணும். நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஐ சொல்லணும். எங்கெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல நான் வருதோ, அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஐ யூஸ் பண்ணுங்க. என்னுடைய வருதோ, அப்பல்லாம் நீங்க மை யூஸ் பண்ணுங்க. நான்னா ஐ, என்னுடையன்னா மை. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாருங்களேன். ரோஹித்ன்னு ஒரு பையன், நான் ரோஹித்ன்னு சொல்றான்னா, ஐ ஆம் ரோஹித்ன்னு சொல்லுவான். ஏன்னா, இங்க நான்னுல ஆரம்பிச்சான். அப்ப நான்ற வார்த்தைக்கு ஐ தானே யூஸ் பண்ணணும். நான் ரோஹித் அப்படின்னா, ஐ ஆம் ரோஹித். இதுவே என்னோட பேரு ரோஹித்ன்னு சொல்லியிருந்தான்னா, மை நேம் இஸ் ரோஹித்ன்னு சொல்லுவான். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ். அது மூலமாவே நீங்க இந்த வார்த்தைகள் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். நான்னா ஐ, என்னுடைய அப்படின்னா மை. என்னோட பேருன்னா மை நேம். இதுல உங்க பேரை யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. இப்ப ரோஹித்ன்ற பையன் எப்படி சொல்றான்? ஐ எம் ரோஹித், மை நேம் இஸ் ரோஹித். இது 2மே சொல்லலாம். அடுத்த 2 வேர்ட்ஸ். அவன்னு சொல்லணும்னா ஹீ சொல்லணும். அவனுடையன்னு சொல்லணும்னா ஹிஸ் சொல்லணும். ஹீ, ஹிஸ். இதுல இங்கிலீஷ பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மரியாதையான வார்த்தை ஒண்ணு, மரியாதை இல்லாத வார்த்தை ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே தான் மரியாதைக்கான வார்த்தையும், மரியாதை அற்ற வார்த்தையும் இதே தான். இப்போ அவன்னு சொல்லணும்னா நீங்க ஹீ சொல்லுவீங்களா? இதுவே அவர்ன்னு சொன்னாலும் ஹீ தான். தூரத்துல ஒரு சின்ன பையன் நிக்கிறான். அவன் அப்படின்னு சொல்லி அவனோட பேரு, அவன் என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவன்னு சொல்லணும்னா ஹீ தான் யூஸ் பண்ணணும். இதே தூரத்துல ஒரு பெரியவர் நிக்கிறாரு. அவர் அவர் என்னோட தாத்தா அப்படின்னு நீங்க சொல்லணும்னா கூட ஹீ தான் யூஸ் பண்ணி ஆகணும். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல கிடையாது. அதே மாதிரி தான் அவனுடைய அப்படின்னா ஹிஸ் சொல்லுங்க. அவருடையனாலும் ஹிஸ் தான் சொல்லணும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஹி இஸ் ரோஹித், அவன் ரோஹித். அவனுக்கான வார்த்தை என்ன படிச்சோம்? ஹீ படிச்சோமா? அப்ப ஹி இஸ் ரோஹித் அப்படின்னா அவன் ரோஹித். அவனோட பேர் ரோஹித்ன்னு சொல்லணும்னா ஹிஸ் நேம் இஸ் ரோஹித். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுடைய பெயர்னு மாத்துறோம். அப்ப ஹிஸ் போடணும். ஹீ நேம் இஸ் சொல்லக்கூடாது. ஹிஸ் நேம் இஸ் ரோஹித் சொல்லணும். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் எப்ப ஏற்படும்னாக்க, தமிழ் வார்த்தைகளே நம்ம தப்பா பேசிட்டு இருப்போம். நம்ம மோஸ்ட்லி என்ன செய்வோம்? அவன் பேர் ரோஹித்ன்னு சொல்லிருவோம். ஆக்சுவலா அது என்னன்னு யோசிங்க. அவனோட பேர் ரோஹித் தானே. அப்ப அந்த அவனுடைய பேருனா ஹிஸ் நேம்னு வரணும். அவன்னா ஹீ, இல்ல அவர்னா ஹீ. அவனுடைய இல்ல அவருடையன்னு சொல்லணும்னா ஹிஸ். அவனோட மொபைல், ஹிஸ் மொபைல். அவரோட வீடு, ஹிஸ் ஹோம். அவரோட லேப்டாப், ஹிஸ் லேப்டாப். இந்த மாதிரி ஹிஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. அடுத்த 2 வார்த்தைகள் அவள், அவளுடைய. அவள்ங்கிற வார்த்தை ஷி. அவள் அப்படின்னா ஷி. அவளுடையன்னு சொல்லணும்னா ஹர்ருக்கு போயிடணும். ஹர், ஷி, ஹர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ்ல மரியாதை அற்ற வார்த்தை, மரியாதை உள்ள வார்த்தைன்னு 2 கிடையாது. 2மே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க அவங்கன்னு சொல்லுவோமா? லேடியிலே பெரியவங்கள பார்க்கும்போது, இப்ப அவங்க என்னோட அம்மான்னு சொல்லுவீங்க. அவள் என்னுடைய அம்மான்னு சொல்ல மாட்டோம். அவள் என்னுடைய தங்கைன்னு சொல்லுவோம். இந்த 2த்துக்குமே நீங்க ஷீ தான் யூஸ் பண்ணணும். அம்மாவ பத்தி பேசும்போதும், தங்கச்சிய பத்தி பேசும்போதும், ஒருத்தவங்க மரியாதை உடையவங்க, இன்னொருத்தவங்க மரியாதை இல்லாம கூட நீங்க அவங்கள சொல்லலாம். அப்ப 2 இடத்துலயும் நீங்க ஷீ தான் யூஸ் பண்றீங்க இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும்.
பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் அவளுடைய, இல்ல அவங்களுடைய அப்படின்னு சொல்லணும்னாலும் ஹர் தான் ஒரே வார்த்தை. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ இஸ் ரீனா. அவள் ரீனா. அவ ரீனா. ஷீ இஸ் ரீனா. இதுவே அவளோட பேரு, அவளோட பேருன்னு சொல்லி மாறும்போது ஹர் நேம் இஸ் ரீனா. அவளோட பேர் ரீனா. ஹர் நேம் இஸ் ரீனா. இப்ப எப்படி நீங்க அவளுடைய பெயர்ன்னு சொல்லும்போது ஹர் நேம் யூஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி அவளுடைய வேலை அப்படின்னா ஹர் ஒர்க் யூஸ் பண்ணுங்க. அவளுடைய புத்தகங்கள் அப்படின்னா ஹர் புக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அவளுடைய, அவங்களுடையன்னு சொல்ல நேரத்துல எல்லாமே ஹர் தான் வரும். அடுத்த 2 வார்த்தைகள் நாம, நம்முடைய. நாமன்னா we சொல்லணும். இதுல தமிழ்ல இன்னொரு வார்த்தை வேற இருக்கு. நாங்கன்னு சொல்லுவோம். தமிழ்ல நாமன்னு ஒண்ணு இருக்கு, நாங்கன்னு ஒண்ணு இருக்கு. 2த்துக்குமே we அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை மட்டும் தான் இருக்கு. அடுத்து நம்முடைய இல்ல எங்களுடைய அப்படின்னு சொல்ற 2த்துக்குமே our அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு. இது ourன்னே சொல்ல மாட்டாங்க. ஃபாஸ்ட்டா சொல்லும்போதோ இல்ல கரெக்ட் ப்ரொனன்சியேஷனோ ஆர் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு வாட்டி பாத்துருங்க. we அப்படின்னா நாம, ஆர் அப்படின்னா நம்முடைய, நம்மளோட. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நாம சென்னையில இருக்கோம். நாம அப்படின்னு வருதா? அப்போ we are in சென்னை. we are in சென்னை. இதே நம்மோட வீடு, நம்மளோட வீடு சென்னையில இருக்கு அப்படின்னு சொன்னா our home is in சென்னை. our home is in சென்னை. ஸோ நாமன்னு வரும்போது வீன்னு வந்துச்சு. நம்முடையன்னு வரும்போது ஆர் அப்படின்னு மாறிடுச்சு. our home is in சென்னை. இப்போ நம்மளோட வீடுனா our home. நம்மளோட தேசம் அப்படின்னா our country. நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னா our responsibility. our responsibility. இந்த மாதிரி நம்முடைய இல்ல எங்களுடையன்னு சொல்லணும்னா our அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் உள்ள வார்த்தைகள் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் அடுத்த வார்த்தைக்கு போறேன். நீன்னு சொன்னாலோ இல்ல நீங்கன்னு சொன்னாலோ யூ சொல்லணும். நீ அல்லது நீங்க, யூன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இதுவே உன்னுடைய இல்ல உங்களுடையன்னு வந்ததுன்னா யுவர்ன்னு சொல்லி ஆரம்பிங்க. யூன்னு சொன்னா நீ இல்லனா நீங்க. யோர்ன்னு சொன்னா உங்களுடைய இல்ல உன்னுடையன்னு அர்த்தம். இப்போ யோர் சன் அப்படின்னா உங்களோட பையன். யோர் டாட்டர் அப்படின்னா உங்களோட பொண்ணு. யோர் ஒர்க் உங்களோட வேலை. யோர் ஹவுஸ் உங்களோட வீடு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. வேர் ஆர் யூ. வேர் ஆர் யூ. யூ வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நீன்னு அர்த்தம். நீ எங்க இருக்க? இல்லனா நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். வேர் ஆர் யூ. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறது. இதுவே வேர் இஸ் யோர் ஹவுஸ். உன்னோட வீடு எங்க இருக்கு? இல்ல உங்களோட வீடு எங்க இருக்கு? இப்ப நீங்க வீடுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம தமிழ்ல வந்து நீங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இல்ல. அதே மாதிரி தான் வேர் இஸ் யூ ஹவுஸ் எல்லாம் கேக்குறது. யோர்ன்னு கரெக்டா யூஸ் பண்ணணும். வேர் இஸ் யோர் ஹவுஸ். உங்களோட வீடு எங்க இருக்கு? யூ அப்படிங்கிறது நீ, நீங்கன்னு வரும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். யோர்ங்கிறது நீங்க, உங்களுடைய இல்லனா உன்னுடையங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அடுத்த 2 வார்த்தைகள் இது, அது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பொருட்களை குறிக்கிறதுக்கு இட்ன்னு சொல்லுவோம். இட் பொருட்களையோ உயிரற்ற விஷயங்களை சொல்றதுக்கு இட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அதோட, அதாவது சுத்த தமிழ்ல சொன்னா இதனுடைய அதனுடைய சொல்லணும்னா இட்ஸ் சொல்லணும். இட் எப்படி மாறிடுச்சு? இட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் நல்லா புரியும். இட் இஸ் குட் அப்படின்னா இது நல்லா இருக்கு. இல்லனா அது நல்லா இருக்கு. இட் இஸ் குட். இட்ஸ் நேம் இஸ் குட். இதோட பேரு நல்லா இருக்கு. இப்ப இட்ஸ் போட்டோட என்ன ஆயிடுச்சு? இதோட, இதனுடைய அப்படின்னு மாறிடுச்சு. சோ இட்டுங்கிற வார்த்தை வெறும் இது. இட்ஸ்னா இதோட, இதோட பேரு நல்லா இருக்கு. இட் இஸ் குட். இது நல்லா இருக்கு. இட்ஸ் நேம் இஸ் குட். இதோட பேரு நல்லா இருக்கு. இப்போ நம்ம கடைசியா ஒரு வாட்டி ரிவிஷன் வச்சுக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல சொல்லி காமிச்சிடுறேன். கவனமா ஞாபகம் வச்சுட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே கவனிங்க. நான் அப்படின்னா ஐ. என்னோட அப்படின்னா மை. மை ஹோம். மை பர்ஸ். மை புக். இந்த மாதிரி. அவன்னா ஹீ. அவனுடையனா ஹிஸ். ஹிஸ் பேக். ஹிஸ் புக். ஹிஸ் பர்ஸ். அவள் அப்படின்னா ஷீ. அவளுடையனா ஹர். ஷீ, ஹர். ஹர் பேக். அவளோட பேக். ஹர் பர்ஸ். அவளோட பர்ஸ். ஹர் புக்ஸ். அவளோட புக்ஸ். நாமனா வி. நம்முடையனா அவர். நாம வி. நம்முடைய அவர்.
அவர் ஸ்கூல் நம்மளோட ஸ்கூல், அவர் காலேஜ் நம்மளோட காலேஜ், ஆர் கிளாஸ் நம்மளோட கிளாஸ், நீ யூ உன்னுடைய யுவர், நீ யூ உன்னுடைய யுவர், யோர் காலேஜ் உன்னுடைய காலேஜ் இல்ல உங்களுடைய காலேஜ், யோர் ஆஃபீஸ் உன்னுடைய ஆஃபீஸ் இல்லைன்னா உங்களுடைய ஆஃபீஸ், யோர் ஜாப் உங்களோட வேலை இல்லைன்னா உன்னுடைய வேலை. நெக்ஸ்ட் ஒன், அதுனா இட், அதனுடையனா இட்ஸ். இட்ஸ் இட்ஸ் நேம் அப்படின்னா இதோட பேர். இட்ஸ் கலர் இதோட கலர் இதோடைய நிறம். இட்ஸ் வெயிட் அப்படின்னா இதோடைய எடை. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கான டாஸ்க். உங்களுக்கு என்ன வேலை? இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஸ்கிரீன்ல ரைட் சைடுல வார்த்தைகள் தெரியுது இல்லையா? என்னுடைய, அவனுடைய, அவளுடைய, நம்முடைய, உன்னுடைய, அதனுடைய. இந்த வார்த்தைகளோட இங்கிலீஷ் வார்த்தைகளை எடுத்துக்கோங்க. இது கூட ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நான் சொல்றேன் பாருங்க. என்னுடையனா மை இல்லையா? மைக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை பொருளுடைய பேரை எடுத்துக்கோங்க. மை வாட்டர் கேன், மை வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வார்த்தைகளோட நீங்க சொல்லி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மொத்தம் 6 வார்த்தைகள் வரும். இந்த 6யும் தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே. தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான, இங்கிலீஷ் எப்படி சீக்கிரமா கத்துக்கணும் அப்படின்றது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போகுது. இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டி பசங்க எல்லாருக்கும் நம்ம சேனல்ல தெரியப்படுத்துங்க. டக்குன்னு இங்கிலீஷ் சேனல் மூலமா நீங்க டக்குன்னு இங்கிலீஷ் கத்துக்க முடியும். தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங்.